இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது 2 பிளே பிளேட்ஸ் தான். ஸோ இந்த 2 பிளே பிளேட்ஸுமே நான் நேற்றுக்கே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் அன்பாக்ஸ் பண்ணணும் டுமாரோ. ஸோ இது லேட்டாக கொஞ்சம் வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இது அப்படியே கார்னரில் எடுத்து வச்சலாம். ஸோ இது ஏற்கனவே தடால் புடாராக பிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் அன்பாக்சிங் பண்ண போகிறது ட்ராகன். ஸோ அந்த ட்ராகன் பிளேடை நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா, நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிருந்தேன். அப்போ நான் வாங்கியிருந்தேன். ஆமாம், இது நான் அப்போ தான் வாங்கியிருந்தேன். ஓகேவா, இது நேற்றுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராகனை பிரித்து பார்த்துடலாம். நான் ஏற்கனவே பிரித்து பார்த்துட்டேன் உடஞ்சிருக்கா இல்லையான்ட்டு. இது ஒன்றை தான் நான் இன்னும் பிரித்து பார்க்கல. ஸோ வாங்க. ரெக்கார்ட் லான்ச்சர் தான், நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க நான் பார்க்கும்போது. ஓகே, 3 பார்ட்டையும் நான் எடுத்துடுறேன். நேற்றுக்கே நான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டேன். ஆனால் என்னடா பாதி ஸ்டிக்கரை காணும். ஸ்டிக்கர் அவ்வளோதான், அது டூப்ளிகேட்டா, அது அப்படி தான் டூப்ளிகேட் தான், ஃபேக் பிராண்ட்னாலே அப்படி தானேங்க. ஸோ இது ஹைபீரியன் டிஸ்க்கு. இது நம்மகிட்ட அக்கேலிஸ்ட்டை இருக்குது, அப்புறம் லூகினார்கிட்ட இருக்குது, அதாவது ரேஞ்சு லாகினஸா. அடுத்து ட்ராகனுக்கு ஒரிஜினல் டிப்பை தான் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நாங்கள் இது என்னன்னு சொல்லவே இல்லை. இது நான் நேற்றுக்கு நான் 2 பிளேட் தான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இது இன்றைக்கி எக்ஸ்ட்ரா அன்பாக்சிங்காக வந்துடும். ஸோ வாங்க, இதை நான் லாஸ்ட்டாக அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இது நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ ரெக்கார்ட் லான்ச்சரில் நான் விட்டு காமிக்கிறேன். 3, 2, 1. என்னடா இது? ஓ, இதில் பட்டுருச்சு. பட்டதுக்கே எப்படின்னா இப்போ பிளேட் அடிக்கலாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா. இன்னொரு வாட்டி லான்ச் பண்ணலாம். என்னடா இது ஃபஸ்ட்டாவது? இன்னொரு வாட்டி லான்ச் பண்ணுவோம். லெஃப்ட் அப்போ இன்னைக்கு ரெக்கார்ட் லான்ச்சர் தானடா அப்படி செய்யுது. ஸ்டிங் லான்ச்சர் எடுப்போம்டா. ஸ்டேடியம் இல்லாதனால இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸ்டேடியம் இல்லாதனால ஓகே, கூட சீக்கிரமாக ஒரு ஸ்டேடியம் போடுவோம். ஸோ இது அப்படியே கார்னரில் வச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லூசிஃபர். ஸோ லூசிஃபரை பற்றி சொல்லணும்னு தேவையே இல்லை. இதே நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இது எப்படி இருக்க போதோ. ஸோ அன்பாக்ஸ் போட்டுடலாம். எத்தனை டேப் பாருங்கள், வச்சுட்டேன். ஸோ இதுலேயும் ரெக்கார்ட் லான்ச்சர் தானடா, ஸ்டிங் லான்ச்சர் எதுலேயுமே கிடையாது. ரெக்கார்ட் லான்ச்சர் தான் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் லான்ச்சர் தான் பார்த்தீங்கன்னா மற்றதுக்கு. ஸோ அடுத்து பார்த்துடலாம். ரெக்கார்ட் லான்ச்சர், ஸ்டிங் லான்ச்சர் கிடைக்கும்னு நினச்சேன். ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிறது தட் இஸ் லூசியஸ், அதாவது லூசிஃபர். ஸோ என்னடா, ஸோ லூசியஸ் தான். ஸோ எப்படியோ பார்த்தாச்சு. லூசியஸ் கடைசியாக கண்ணில் எடுத்துடலாம். டைட்டாக இருக்குது, செம்ம டைட்டாக இருக்குது. என்னடா பஸ்ட் ஆயிடுச்சு, அதை எடுத்ததுனால பஸ்ட்டாக இருக்கும் போது. ஸோ நல்லா தான் இருக்குது வேறு ஃபுல்லாக. ஓகே, இதனடா உடஞ்சிருக்கு. ஸோ ஓகே, பரவாயில்ல. எதாக இருந்தாலும் அதாவது டிஸ்க்கு தான். டிஸ்க்கை கூட நம்ம மாட்டிடலாம் திரும்ப. டிஸ்க்கு கொஞ்சம் இந்த கிராக் விழுந்துருக்கு பாருங்க, அதனால தான் சொல்கிறேன் கிராக் விழுந்துருக்கா. அதுதான் இதே டிஸ்க்கு கூட பார்த்துக்கலாம். ஓகே, இதை நம்ம உள்ளே வச்சு ஓட்டிடலாம். ஓகே, இப்போ டிரைவரை நல்லா அன்லாக் பண்ணிடணும். டைட்டாக இருக்குது. ஏன்னா இந்த லூசியஸ் எப்படி சொல்ல, ஒரு சர்ஜ் சீரிஸ் பிளேடா. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதிலே பேட்டரி போட்டுடலாம். ஏன்னா ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேடியம் தான் நம்மகிட்ட இருக்குது. இது இல்லாதனால இதிலே பேட்டரி போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது டூம் சைசர் லூசிஃபர். பார்ப்போம், வாங்க பார்ப்போம். இதில் ஒரு வாட்டி அட்டையில் ஒரு வாட்டி பேட்டரி போடணும். ஓ, பஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருச்சு. பரவாயில்ல, லூசிஃபரும் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குங்கிறதா மெயின் இப்போ. ஸோ டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா, வாங்க. ஸோ இது பிரிச்சிடலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பிளேட்ஸ். இது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நான் இங்கேருந்து கோடு போடுறேன். ஓகே. ஸோ நான் பிரிச்சுட்டு காமிக்கிறேன் கைஸ். ஸோ பிச்சிடலாம். ஸோ லைட்டாக நம்ம பிச்சிருக்கோம், உள்ளே பிடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. அப்பா, இந்த சைடு இன்னும் பிக்க வேண்டியது இருக்குது. பிச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள கடைசியாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேடியம் தான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினோம் 5999க்கு.
ஒன்றுமே காடுன்னு நினைக்காதீங்க. 599 நினைக்கிறேன், இப்படி தான் இருக்கும். குவாலிட்டி செமையாக இருக்குது, பார்த்துக்கோங்க. தட்டுற சவுண்ட்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கா. ஸோ நான் மேலெல்லாம் இருக்கும்னு நினச்சி வாங்கினேன், பார்த்தா மெட்டல் ஃபியூஷன் கொடுத்துட்டான். மெட்டல் ஃபியூஷனில் ரையுகா ஜிங்காடா மெட்டல் போடும்போது இப்படி தானே இருக்கும். ஸோ வாங்க நம்ம லான்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 3, 2, 1. ஸோ ஓ பயங்கரமாக இருக்குது, செம. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் ஜென் பேஸ்க்கு சண்டை வச்சிடலாம். ஏன்னா இதான் செட் ஆகும், ஏன்னா இது மெட்டல் பிளேட் தானே, மெட்டல் பிளேடுக்குரியது தானே. 3, 2, 1 ரெடி ட்ரிப். எடி சொல்லி அடி, வேறு லெவலில் இருக்குல்ல. போடு, வேறு லெவலில் இருக்கு. ஸோ பயங்கரமாக இருக்கு. ஓ ட்ரா கைஸ், வேறு இது எங்கிட்ட இருந்துடா வந்துச்சு, இது எப்படி தெரியல, அது எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஸோ அடுத்த பேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக வாங்கின லைன் அப்படிங்கிற, அதாவது லூசிஃபர், இந்த ஒரு பிளேடுக்கு சண்டை வச்சு பார்த்துடலாம். யார் எடுக்க, நம்ம டிராகன் எடுத்துருவோம். யாராது, ஐயோ பொசுக்குன்னு வெளில போயிட்டான், அந்த அளவு பவராக இருக்காடா. லான்ச் பண்ணி பார்த்துடலாம். இங்கே விட்டாராம். அட்டாக் டைப் பிளேட்ஸ்லாம் சரியாக இருக்காது போல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அட்டாக் டைப் பிளேட்லாம் சரியாக இருக்காது. அப்போ அல்டிமேட் வால்ட்ராக்லாம் சரியா இல்லை அட்டாக் டைப் பிளேட்ஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்ஃபயர் எடுத்திருக்கோம். பெல்ஃபயர் ஒரு அட்டாக் டைப் பிளேட் தான் பார்ப்போம். தண்ணி தெரிக்கு. அட்டாக் டைப் பிளேட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அட்வான்டேஜ். சரி நம்ம அடுத்தும் லூசிஃபரை விட்டு பார்ப்போம். ஓகே, லூசிஃபர் தான் வின் ஆகுது. ஸோ இதில் வந்து அட்டாக் டைப் பிளேட்ஸ் தாங்க அட்வான்டேஜ் கம்மியாக இருக்குது. டிஃபென்ஸ் டைப்பு ஸ்டெமினா டைப்லாம் மெயின்டைன் பண்ணி ஜெயிச்சிடும் போல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ இதை வச்சு மெட்டல் பிளேட் வச்சு சண்டை போட்டு பார்ப்போம். இதுக்கு நான் மெட்டல் பிளேட் கொண்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டல் பிளேட் வந்து ஃபேக்கில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்ட்ராகோ. ஸோ இது வந்து நான் வந்து பிளேடு கிங்கு பேஸாக இந்த கம்பெனிகிட்ட தான் வாங்கினேன். அதாவது பிரேக்கிங் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனியை. ஸோ அது என்ன பேர் எனக்கு சரியாக தெரில கைஸ், அதை நான் இப்போ காமிக்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த எல்ட்ராகோ நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது. ஸோ வாங்க லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1 ரெடி ட்ரிப். என்னடா இது அவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு டிப்பை போடுவோம். இது அது கூடயே கொடுத்த டிப்பு. ஸோ நம்ம வந்து இந்த டிப்பை போட்டு சொல்லுவோம். ஸோ நான் மெட்டல் பிளேடுக்கு வந்து அந்த இது போட்டால் நல்லாயிருக்கும். மெட்டல் பிளேடுக்கு தான் பறந்துருச்சா. ஸோ இன்னும் எல்ட்ராகோ தான். ஸோ இந்த அட்டாக் டிப்பை வச்சு நம்ம இன்றைக்கி போட்டு பார்ப்போம் கைஸ், அட்டாக் டிப்பாக இதான்ட்டு. ஸோ மெட்டல் லான்ச்சர் இருக்குது. இதுக்கு இன்னொரு மூடு இருக்குது, அந்த மூடை நான் எடுக்கலை இன்னும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்ட்ராகோ ஜெயிக்குமா தோக்குமான்னு தெரியல அட்டாக் டிப்பில். தோத்துருச்சு, தோற்று போச்சு எல்ட்ராகோ. ஸோ இன்னொரு வாட்டி லான்ச் பண்ணலாம், இதை ஃபஸ்ட் லான்ச் பண்ணலாம். எல்ட்ராகோ அந்த சொன்னா எல்ட்ராகோ ஒரு அடி அடிச்சுன்னா போதும். ஸோ எல்ட்ராகோ வின் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு 2 பிளேடுக்கு சண்டை போட்டு வைப்போம் டர்போ சீரீஸில். டர்போ சீரீஸில் இல்லை, லூகினா இருக்கும். லூசிஃபருக்கு சண்டை வச்சு பார்ப்போமா? இல்லை வேண்டாம். ஸோ நம்ம இந்த சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் சண்டை வச்சு பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த செயின் கர்பேஸ் வர்சஸ் லூசிஃபர். என்னடா எல்லாம் வந்து செயின் கர்பேஸ் வர்சஸ் லூசிஃபர். ஸோ லாஸ்ட் 3, 2, 1 கோஷு. நான் நினச்சேன் இந்த அட்டாக் டைப் பிளேட்ஸ்லாம் சத்தமாக செட் ஆகாது. இங்கே பாருங்கள், அது பிளேட் எக்ஸ் மாதிரி. ஸோ பிளேட் எக்ஸ் மாதிரி வளர்ந்து போச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து லூசிஃபர் எடுக்க வேண்டாம், எல்ட்ராகோ எடுத்துடலாம். இவனும் அப்படித்தானா? இவ்வளோ நேரம் நல்லா தானடா சுற்றிட்டு இருந்தாங்க அந்த பிளேடோட சண்டை போடும் போதெல்லாம். மெட்டல் சண்டை போட நடப்பான். ஓகே ஸோ
ஸோ எல்ட்ராகோ வின்னு, ஏன்னா அவனைத்தான் நம்ம செகண்ட் விட்டோம். ஸோ இந்த வாட்டி இப்போ நான் ஃபஸ்ட்டு விடுவேன். பார்த்தீங்கன்னா ஸோ எல்ட்ராகோ தான் வின் ஆச்சு. ஸோ நம்ம வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு கேமிங் வேணுனாலும் சொல்லுங்கள், கேம் சேனல் போடுவோம் கட்டாயமாக. ஸோ கைஸ் see you on next video. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓகே டாடா கைஸ்.